கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள். கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள். கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது. அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும். கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன், உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும். என்னுடைய கருணை என்றால் என்ன? என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல. எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும். என்னுடைய அருளால்தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது. எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது. இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும்? நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு. உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது, சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக்கொண்டு இருப்பது. உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய். கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன். இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப்போகிறாய். இது உன் அன்னையின் வாக்கு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. நம்பிக்கையாயிரு. உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் என் தங்கமே. அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் இது நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு உன் அன்னை நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் செல்வமே. பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே. அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் உன் அன்னையான என்னை நீ ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகன்றுவிடும். உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததுதான். யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் நன்கு அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். நிதானமாகவும் யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாகவும் இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்.
யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். உன்னோடுதான் உன் அன்னை நான் இருக்கிறேனே. நீ கவலைப்படாமல் இரு. எதற்கும் கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் பொடி பொடியாகப் போகிறது என் செல்வமே. உன் மனம் தெளிவாகப் போகிறது. இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். நிறைவான வாழ்க்கை என்பது இங்கு யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல. பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி உன் கையில் கிடைக்கும். விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் என் தங்கமே. மனதில் நிம்மதியோடும் முகத்தில் நிறைவான புன்னகையோடும் நீ என்னை காண வருவாய். இது உன் அன்னை என் சத்திய வாக்கு. நீ பெறுகின்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான வெறும் பயிற்சி மட்டுமே. நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. உன் தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே. உனக்கு இதோ நான் உதவுகிறேன். என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன். ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது. இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. இப்படி நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய். கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா? உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய்? நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள். நீ கோழை அல்ல. துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மாவீரன். உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன். அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது? வா, என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல். உனக்காக உன் அன்னை நான் காத்திருக்கிறேன். சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நிம்மதியில்லை. பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வது? யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக நான் பேசுகிறேன். உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். உடனிருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன. மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய். எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகிறாய். உன் கைகள் கட்டப்படுகிறது. பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள். இதனால் உனக்கு பிரச்சனைகள், மன இறுக்கம் வந்து போகிறது. தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள். உன்னால் சாதித்து காட்ட முடியும், ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள். உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும். தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும். இது காலத்தின் கட்டாயமல்ல, கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம். நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது. பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கிறாய். அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவை என் குழந்தையே. என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள். இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன். சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய். அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம்.
பிரச்சனைகள் என்பது எப்போதும் தனித்து இருப்பவை கிடையாது. அது பாலில் வெண்ணெயைப் போல பதுங்கியே இருந்து கொண்டு இருக்கும். சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் அது முயற்சி செய்யும். பயப்படாதே, உன்னோடு நான் இருந்து வழிநடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன். நீ தைரியமாக இரு என் குழந்தையே. உனக்காக யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய நான் காத்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு நான் இருக்கிறேன். உன் தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன். இவ்வளவு தூரம் சொன்னது உன் வேலைக்காக மட்டும் அல்ல, வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் குழந்தையே. நான் உன்னை கவனித்துதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ என் செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விடமாட்டேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காயிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலைப்படாதே குழந்தையே. விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். இந்த உலகில் என் பெயரை உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை எனலாம். நான் உடனே அற்புதங்களை கொண்டு வருபவளல்ல. என் பார்வை உன் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு. எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது. அவரவருக்கு 1000 கஷ்டங்கள். பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டு இருப்பார். தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது. நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே. அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே மனிதன். என்னை கருணையோடு பாருங்கள் அம்மா, உங்களை நான் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்ன வாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் என்கிறாய். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது. இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாய் குழந்தையே. எல்லாம் கடந்து போகும். கனவு போல மாறிவிடும். நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே. இதை நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். ஒரு முறை அம்மா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய், மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய். பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாயல்லவா? அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், என்னை கண்ணன் காப்பான் என நம்பி 2 கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி. அதுதான் சரணாகதி. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் உனக்கு நினைவிருக்கட்டும். பேராசை என்பது எப்போதும் பளபளவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாக தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான். நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து பொறாமை, பேராசை கொள்ளாமல் வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது.
இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள், அர்த்தங்கள் உண்டு. உன் கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக் கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே.